வெற்றி, மகிழ்ச்சி. நாம எல்லாருமே இதுக்கு பின்னாடி தான் ஓடிட்டு இருக்கோம். ஆனா உண்மையிலே அதுக்கு அர்த்தம் என்னன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கோமா? இன்னைக்கு நம்ம பார்க்க போற இந்த கதை, நாம வெற்றின்னு நினைச்சிட்டு இருக்கிற பல விஷயங்களையுமே ஒரு நிமிஷம் கேள்வி கேட்க வைக்கும். வாங்க, கதைக்குள்ள போகலாம். முதல்ல நம்மில் பலரும் மாட்டிக்கிட்டு இருக்கிற ஒரு பெரிய முரண்பாட்டை பத்தி பாப்போம். அதாவது, எப்பவோ ஒரு நாள் கிடைக்க போற ஒரு சந்தோஷத்துக்காக கையில இப்ப இருக்கிற சந்தோஷத்தை நாம கோட்டை விட்டுட்டு இருக்கோமோங்கிற அந்த முரண்பாடு தான் இது. இந்த கதை என்ன சொல்லுதுன்னா, நாம ரொம்ப சிம்பிளா இப்பவே வாழக்கூடிய ஒரு வாழ்க்கைய வாங்குறதுக்காக நம்ம வாழ்க்கை முழுசையும் கஷ்டப்பட்டு உழைச்சிட்டு இருக்கோம். இது என்ன ஒரு முட்டாள்தனம்னு முகத்துல அடிச்ச மாதிரி நம்ம கிட்ட கேக்குது. சரி, நம்ம கதை மெக்சிகோல இருக்கிற ஒரு அழகான அமைதியான கடற்கரை கிராமத்துல ஆரம்பிக்குது. அங்கதான் ஒண்ணுக்கொண்ணு சம்பந்தமே இல்லாத ரெண்டு உலகங்கள் சந்திக்குது. ஒரு பக்கம் நம்ம கதையோட ஹீரோ மேடியோன்னு ஒரு மீனவர். அவருக்கு கிடைச்ச வாழ்க்கையே ரொம்ப சந்தோஷமா நிம்மதியா வாழ்ந்துட்டு இருக்காரு. இன்னொரு பக்கம் ஒரு பெரிய தொழிலதிபர், நல்லா படிச்சவர், பெரிய பணக்காரர். ஆனா பாருங்க, வெக்கேஷனுக்கு வந்து கூட வேலைய பத்தியே நினைச்சு டென்ஷனா இருக்காரு. காலையிலே மீன் பிடிச்சிட்டு வந்து மேடியோ நிம்மதியா உட்கார்ந்து இருக்கிறத பார்த்து அந்த தொழிலதிபருக்கு ஒரு மாதிரி இருக்கு. என்ன இவன் இவ்ளோ சோம்பேறியா இருக்கானேன்னு நினைச்சு அவர்கிட்ட போய் ஏன் இன்னும் கொஞ்ச நேரம் இருந்து நிறைய மீன் பிடிக்க கூடாதுன்னு கேக்குறாரு. இதுக்கு மேடியோ சொன்ன பதில் ரொம்ப சிம்பிள். ஆனா அதுல தான் ஒரு பெரிய தத்துவமே அடங்கியிருக்கு. அவர் சொன்னாரு, இன்னைக்கு என் குடும்பத்துக்கு தேவையான அளவுக்கு மீன் கிடைச்சிருச்சு, எனக்கு இது போதும் அப்படின்னாரு. அந்த போதுங்கிற மனசு தான் இங்க முக்கியம். இதுதாங்க மனநிறைவு. மேடியோட வாழ்க்கை இதுக்கு ஒரு சூப்பரான உதாரணம். இத சோம்பேறித்தனம் தப்பா புரிஞ்சுக்காதீங்க. இது ஒரு தெளிவான முடிவு. தேவையில்லாத ஆசைகளுக்கு பின்னாடி ஓடாம கையில இருக்கிற சந்தோஷத்தை அனுபவிக்கிறது. ஆனா நம்ம தொழிலதிபருக்கு இதெல்லாம் புரியல. மேடியோ தன்னோட திறமைய வேஸ்ட் பண்றதா அவர் நினைக்கிறாரு. அதனால உண்மையான வெற்றினா என்னன்னு சொல்லி அவருக்கு ஒரு பிரம்மாண்டமான பிளான போட்டு கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. லட்சியம் தப்பு இல்லைங்க. ஆனா அந்த தொழிலதிபரோட லட்சியம் இருக்கு பாருங்க, அது மேடியோ இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிற அந்த அழகான நிம்மதியான வாழ்க்கைய பார்க்க விடாம அவர் கண்ணை மறைச்சிடுச்சு. அவர் சொல்ற பிளான் என்னன்னு தெரியுமா? ஒரு படிப்படியான பிளான். முதல்ல இன்னும் கொஞ்ச நேரம் மீன்பிடி, அப்புறம் ஒரு பெரிய படகு வாங்கு, அதுக்கப்புறம் நிறைய படகுகள் வாங்கி ஒரு கம்பெனியை ஆரம்பி, அப்புறம் சிட்டிக்கு போய் உன்னோட பிசினஸ் சாம்ராஜ்யத்தை நடத்துன்னு ஒரு முழு பிசினஸ் மாடலையே சொல்றாரு. இந்த பிரம்மாண்டமான வெற்றியை அடைய எவ்வளோ நாள் ஆகும்னு நினைக்கிறீங்க? கிட்டத்தட்ட 15-20 வருஷம். யோசிச்சு பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் இடைவிடாத உழைப்பு. சரி, இந்த பெரிய பிளான் எல்லாம் கேட்டு முடிச்சதும் நம்ம மீனவர் ரொம்ப சாதாரண ஒரு கேள்வி கேட்கிறாரு. ஆனா அந்த ஒரு கேள்வி அந்த தொழிலதிபர் போட்டாரல்ல ஒரு பெரிய பிளான், அது அஸ்திவாரத்தோட ஆட்டி பார்த்துருச்சு. இவ்ளோ சொல்றீங்களே, 20 வருஷம் உழைப்பு, பெரிய சாம்ராஜ்யம், கோடிக்கணக்கில் பணம் எல்லாம் சரி, அதுக்கப்புறம் என்னன்னு ரொம்ப இயல்பா கேக்குறாரு. அந்த தொழிலதிபருக்கு ஒரே உற்சாகம். அதுக்கப்புறமா என்ன, உங்க கம்பெனி ஷேரை எல்லாம் வித்துட்டு நீங்க பெரிய கோடீஸ்வரர் ஆயிடுவீங்க, கோடிக்கணக்கில் சம்பாதிப்பீங்க அப்படின்னு சொல்றாரு. மீடியம் அப்பவும் அசரல. கோடிக்கணக்கிலா? ஆஹா சூப்பர், அதுக்கப்புறம் என்னன்னு திரும்ப அதே கேள்வியை கேட்கிறாரு. அந்த பணத்தை வச்சு கடைசியா என்ன பண்றதுன்னு தெரிஞ்சுக்க ஆசைப்படுறாரு. இந்த கேள்விக்கு தொழிலதிபர் சொல்ற பதில் தான் இந்த கதையோட ஹைலைட்டே. அவர் என்ன சொன்னார் தெரியுமா? அதுக்கப்புறம் நீங்க ரிட்டையர் ஆயிடலாம், ஒரு சின்ன அழகான கடற்கரை கிராமத்துக்கு போய் செட்டில் ஆகிடலாம். அங்க நிம்மதியா லேட்டா எந்திரிக்கலாம், சும்மா பொழுதுபோக்குக்கு மீன் பிடிக்கலாம், உங்க குழந்தைங்களோட விளையாடலாம், மனைவியோட மதியத்துல ஒரு குட்டி தூக்கம் போடலாம், சாயங்காலத்துல நண்பர்களோட சேர்ந்து கிட்டார் வாசிச்சுட்டு ஜாலியா இருக்கலாம்னு சொல்றாரு. யோசிச்சு பாருங்க, 20 வருஷம் கஷ்டப்பட்டு சம்பாரிச்சு கடைசியா கிடைக்க போற வாழ்க்கை எதுவோ அந்த வாழ்க்கைய நம்ம மீனவர் இப்பவே வாழ்ந்துட்டு இருக்காரு. இதை கேட்டதும் அந்த தொழிலதிபருக்கு அப்படியே பேச்சு நின்னு போச்சு. அவருக்கு அப்பதான் புரியுது, இந்த மீனவர் இப்ப அனுபவிக்கிற இந்த சந்தோஷத்தையும் நிம்மதியையும் வாங்கறதுக்கு தான் நாம நம்ம ஆரோக்கியத்தையும் நேரத்தையும் வாழ்க்கையும் தொலைச்சிட்டு ஓடிட்டு இருக்கோங்கிறத அந்த நிமிஷம் அவர் உணர்றாரு. அப்போ இந்த கதை லட்சியமே தப்புன்னு சொல்லுதா? கண்டிப்பா இல்ல. ஆனா வெற்றிக்கு நாம வச்சிருக்கிற அர்த்தம் சரியான நம்மளே ஒரு தடவை கேள்வி கேட்டுக்க சொல்லுது. இதுல இருந்து நாம கத்துக்க வேண்டியது என்னன்னா, நம்ம சந்தோஷத்தை நாளைக்குன்னு தள்ளி போடக்கூடாது, நம்ம அன்பானவங்களுக்காக நேரம் ஒதுக்க மறக்கக்கூடாது, முக்கியமா நம்ம உடம்ப நல்லா பாத்துக்கணும். நம்ம ஆசைகளை நிறைவேற்றிக்க இன்னைக்கே நேரம் ஒதுக்கலாம். இன்னும் வேணும் ஓடுற ஓட்டத்துல கையில இருக்கிற விலை மதிப்பு முடியாத சந்தோஷத்தை நாம இழந்துடக்கூடாது. கடைசியா இந்த ஒரு கேள்வியோட இந்த பதிவை முடிச்சுக்கலாம். நீங்க அடையணும்னு ஆசைப்படுற ஒரு வாழ்க்கைய ஒருவேளை நீங்க இப்பவே வாழ்றதுக்கு வாய்ப்பு இருக்கலாம். ஆனா அதை அடையறதுக்காக கடுமையா உழைச்சிட்டு இருக்கீங்களா? யோசிச்சு பாருங்க.